வாழ்க்கையில உங்களுக்கு எப்பவுமே கடன் அப்படிங்கக்கூடியதே வரக்கூடாது. அதே மாரி ஹெல்த் பிரச்சனை வரக்கூடாது. கோர்ட்டு கேஸ் வழக்கு வரக்கூடாது. இந்த மாரி பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் இருக்கு. பொதுவாவே ஒரு நாளும், ஒரு திதியும் சேர்ந்துச்சு அப்படின்னா, அதுக்கு விசேஷமான பலன்கள் இருக்கு. சில சில திதிகள், சில சில நாட்கள் சேரும்போது அது விசேஷமாக கருதப்படுது. அது மாரி தான் வந்து புதாஷ்டமி அப்படிங்கிறது. புதன்கிழமையும், அஷ்டமி திதியும் வந்து சேரக்கூடிய நாள் வந்து புதாஷ்டமி. இது வந்து எப்பவுமே வராது. வருடத்துல 1 முறை, 2 முறை மட்டும் தான் வரும். அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான சக்தி இருக்கு. இது சூரிய கிரகணத்துக்கு ஒப்பான நாளாக கருதப்படுதுங்க. அதனால இது என்னைக்கு வருது அப்படின்னா, 8/7/2026 புதன்கிழமை வருது. இந்த நாள்ல வந்து அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு ஆலயம் சென்று அங்க இருக்கக்கூடிய பகவான வழிபாடு பண்ணணும். சக்கர தாழ்வார வழிபாடு பண்ணுங்க. அன்னைக்கு வந்து என்னன்னா, தயிர் சாதமும், ஊறுகாயும் நெய்வேத்தியமா வச்சுட்டு வரவங்களுக்கு குடுக்கறது. அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, பாசி பருப்பு இருக்கு இல்லைங்களா? அதுல பாயாசம் செஞ்சு குடுக்கறது. அங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு, அங்க அந்த சாமிக்கு படைச்சுட்டு, நீங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு அத தானமா குடுத்தாலே, எந்த பிரச்சனையும் அதாவது கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வராது. கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல ஜெயிக்க முடியும். அதே நேரத்துல ஹெல்த் ரீதியா பிரச்சனை இருக்குது அப்படின்னா, ஒரு தீர்வு கிடைக்கும். நல்ல டாக்டர்ஸ் கிடைப்பாங்க. நீங்க சாமி கும்பிட்டாலே வைத்தியம் பார்க்காதீங்கன்லாம் நான் சொல்லவே மாட்டேன். இது கும்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்த்ல ஏதாவது பிரச்சனைன்னா, நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல டாக்டர் உடனடியாக உங்களுக்கு கிடைச்சுருவாங்க.